எல்லா பசங்களும் வந்துட்டாங்களா? வந்துட்டேன் ப்ரோ. ரொம்ப சைட் டிஷ் என்ன வாங்கலாம்? சிக்கன் வாங்கவா ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது வாங்கி தரவா? காடாக இருந்தால் வாங்கிக்கிங்க. குட்டி சாத்தான் இது கத்தி செஞ்சுக்கான். இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்? எங்கே போகலாம்? நான் முதல்ல பாத்ரூம் எடுத்துட்டேன். பாட்டி தானே ஞாபகம் வருது. பால் வாங்கிட்டு வந்துல இப்போ டீ போட்டோம். அது மண்ணு டீல சாப்பிடுவாங்க. தண்ணியா விற்கலாம் இல்லை நேச்சுரல் தான். அது மாதிரி கூடயே வருவான். கடைசியில் வட 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 வடன்னு ஏறுறானு. எங்கடா வட 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 ஏறுறேன் எதுல ட்ரெயினில் ஏறுறேன். எலி மருந்து போட்டுக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் வரும். வெங்கட் என்ன சொல்கிறான்? கோவா போகலான்றான். அதெல்லாம் பற்றி பேசாத. எங்கடா இருக்க? டீ சாப்பிட்டியா? சரி அப்போ பால் போயிட்டு அப்புறம் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடா. லஞ்சு முடிக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துடு. செய்தான் காத்திருக்கேன். சீக்கிரமா டைம் ஆகுது பாரு. ஏண்டா நீ திருந்தவே மாட்டியாடா? அங்கேருந்து சேவரன்னு ரூம் இருந்து வர வச்சு பால் பிஸ்கட் வேணும் சொல்கிறேன். விருந்தாளிக்கு நீ தாண்டா வாங்கி தரணும். டேய் டீ போட்டு வாடா. நீ தாண்டா போட்டு கொடுக்கணும் வரவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் அது பிரியாணி எடுத்து அது இதுக்கு செஞ்சு போடுவாங்கன்னு பேர். ஆடி மாதம் எவ்வளோ பிரியாணி சாப்பிடுவேண்ணா? நான் சாப்பிடுவேன். சொல்லுங்கள் ப்ரோ. எல்லா பசங்களும் வந்துட்டாங்களா? வந்துட்டேன் ப்ரோ. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தான். அப்படி என்ன வாங்கிட்டு வரணும்? என்ன வேணும்? இப்படி கேட்குறாருல நீயும் தான் கேட்டியடா. ப்ரோ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னா என்ன வேணும்? இல்லை பிரியாணி வாங்கலாமா? அதான் பாஸ்மதி பிரியாணி வாங்கலாம், கீரசம் பிரியாணி வாங்கலாம் பசங்கிட்ட. ஐயோ 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 இதெல்லாம் எங்கேயா இருந்து வரீங்க நீங்களாம்? ப்ரோ சொல்லுங்க. அப்போ பிரியாணி லஞ்சு டைம் ஆக போகிறா. பிரியாணி வாங்கிட்டு வரலாமா? பாஸ்மதி ரைஸ் வந்துருக்கேன். பாஸ்மதி வாங்கலாமா? இல்ல ஆடி மாதம் சாப்பிடுவாங்களா? அதான் கேட்குறேன். சிலவங்க சாப்பிட மாட்டாங்களே, பசங்க சாப்பிடுவாங்களா? நாங்கள் சாப்பிடுவோம். வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரவா? சரி சைட் டிஷ் என்ன வாங்கலாம்? சிக்கன் வாங்கவா ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது வாங்கி தரவா? காடாக இருந்தால் வாங்கிக்கிங்க. காடை வாங்கிக்கிறவா? ஷவர்மா சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் வேணாம். சாப்பிட்டா செத்துறாங்க. சாப்பிட்டது இல்லையா? ஆமாம். சரி ஜூஸ் ஏதாவது வாங்கிக்கிறவா? ரோஸ் மில்க் ஏதாவது ஆப்பிள் ஜூஸ் ஏதாவது வாங்கிக்கிறவா? பிரியாணிக்கு இது சம்மந்தமே இல்லையே. இதுவே ஜூஸ் கேட்குற? இல்ல ஜூஸ் பிரியாணி குடிச்சிட்டு காரமா இருக்குல்ல, ஜூஸ் சாப்பிடுவீங்களா? அதான் ஜூஸ் வேணுமான்னு கேட்குறேன். ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? அம்மா உனக்கு சரி எத்தனை வாங்கிட்டு வரேன்? எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களா? சொல்லுவா எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 5 பேர் இருக்கும் ப்ரோ. 5 பேர் இருக்கீங்களா? கேமராமேனை சேர்த்து. சரி இப்போ எல்லாத்துக்கும் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு மொத்தம் எல்லாத்துக்கும் ஒரே பிரியாணி வாங்கிக்கலாம்ல? ஒரே பார்சல் வாங்கிடு. எல்லாம் ஸ்டாக்ல வச்சிருங்க. பாவம் இப்போ தான் பேச மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. குட்டி சாத்தான் இது கத்தி செஞ்சுக்கான். அவங்க ஊட்டியே கேட்கும். அது அப்படியே போட்டு வாய்ஸ் இருக்கு. எங்கள் தெருவில் ஒரு கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க இன்னைக்கு. நான் சென்னையில் நானும் நிறையா கோயில் பார்த்துருக்கேன்டா. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து செவ்வாய் வெளியில் தான் ஊற்றுவாங்க. இங்கே எல்லா நாளும் ஊற்றுறாங்க. சென்னையில் எப்படி தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு எல்லாரும் கும்பலாக இருப்பாங்க. லீவும் அவங்களுக்கு. அதனால சாமி வந்து அன்றைக்கி வர சொல்லிடுறாங்க. இப்போ 550 ரூபாய் 3 பிரியாணி மட்டும் தான் வாங்க முடிஞ்சுது. நீங்கள் வேறு ஆப்பிள் ஜூஸுங்கிற காடைங்கிற எத்தனை வாங்கிட முடியும்? நீங்கள் ஆடி மாதம் சாப்பிட மாட்டாங்கன்னு வெஜ் ஹோட்டல் இருந்தால் நீங்கள் நான்வெஜ் வாங்க சொல்லிட்டு நீ பிரியாணி வாங்கியிருக்கு, ரோஸ் மில்க் வாங்கியிருக்கு. ப்ரோ இப்போ எடுக்காதீங்க. இப்போ எடுக்க உள்ளே வச்சுருங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க. வாங்க ப்ரோ உட்காருங்க ப்ரோ. நாங்களும் சும்மா தான் சொன்னீங்க. சும்மா சொல்லுவாங்களா? அவர் வாங்கி வைக்கிறீங்க. நேற்று 500 ரூபா போட்டு பசங்கள்லாம் வருவாங்க சாப்பிடலாம் வாங்கிட்டாங்க அப்படின்றாரு. நீ ஒரு எனக்கு காசு போடல. இப்போ எதுக்கு உங்களாம் வருஷம் வந்துடுமா? தெரியல. சாப்பிடுவா சாப்பிடுறதுக்கு அது இப்போ அடுத்து நம்ம எங்கே ஷூட் பண்ண போகிறோம்? புதுசாக நம்ம கேங்கில் வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க பேர் வந்து அன்சிகா மோட்டிவானி. பழைய ஹீரோயினா இருக்கு. கேள்விப்பட்டது இல்லை. அதாவது பழைய ஹீரோயின் பேர் அன்சிகா ஸ்ரீலா. அன்சிகா ஸ்ரீ. வணக்கம் மக்களே, மிஸ்டர் JDK vlogs பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்? எங்கே போகலாம்? நான் முதல்ல பாத்ரூம் எடுத்துட்டேன்.
வந்த உடனே நானும் சொல்லதான் நினைச்சேன், அவர் சொல்லிட்டாப்ல. சரி நம்ம வந்து குமாப்பட்டி போடலாமா பேசாம? குமாப்பட்டியா? சூப்பராக இருக்கும். அங்கே ஒருத்தர் போட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டாப்ல. அங்கே போனாலே போலீஸர் அடிச்சு வேறு. குமாப்பட்டினா எங்கே இருக்குது? குமாப்பட்டினா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆமாம், என் டவுட் எனக்கு, நீங்கள் அந்த ஏரியா சரௌண்டிங் தானே? ஆமாம், அந்த சைடு தான். நிஜமா அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கா? அந்த மாதிரி ஊர் இருக்கு. இப்போ அந்த டேம்ல வந்து யாரையும் விடுறதில்லை. இப்போ அங்கே வந்து அதை வந்து இப்போ சொல்றது பாதுகாக்கப்பட்ட ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி வச்சுட்டாங்க. முன்னாடி நிறைய பேர் விட்டாங்க, இப்போ யாரையும் விடுறதில்ல. வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. ட்ரெண்டிங் ஆகிட்டாப்ல அவரு. குமாப்பட்டிலாம் வேணாங்க. அவன் ஊர் அவனுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு குமாப்பட்டி மாதிரி தான். விழுப்புரம் போவோம். விழுப்புரமோ பக்கத்துல இருக்கு. வீர வளைஞ்ச மண்ணு. அதான் உனக்கு முடி எப்படி வந்திருக்கா? மற்ற ஊர்லாம் வீரன்றது வளையாமல் அப்படியே கிடக்குது. பழைய பல சோழர்கள்லாம் பிறந்து வளர்ந்த ஒரு ஊர். தஞ்சாவூர். அது ஏன் விழுப்புரம் தான்? வீர சிவாஜி பிறந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் தான். நடிகர் திலகம்லாம் பிறந்தெல்லாம் விழுப்புரம் மாவட்டம் தான். நிறைய பேர் இருக்கிறாங்க, லிஸ்ட் எடுக்கல. கடலூர் மாவட்டம் யார் பிறந்த மண்ணு தெரியுமா? சரி ஓய், அவங்க பார்த்தோம். இந்த கடைசியில் பிறந்த மண்ணு செத்தவன் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாரு. சாதிச்சவங்க அவங்களாம். ஏன் நீங்கள் நாளைக்கு சாதிப்புன்ற பேரில் நீங்கள் வாங்க. நாங்களும் பிறந்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் சாதிக்க மாட்டோம். இந்த அரசியல்வாதிகளும் அதே தான், செத்தவனை கூட்டு வச்சுட்டு வருஷம் நிற்க வச்சு பண்றோம். நம்ம அப்படி பண்றது கிடையாது. சரி, அதெல்லாம் விட்டு பாட்டி தானே நாம வருது, பால் வாங்கிட்டு வந்துல இப்போ டீ போட்டோம். கரெக்டாக இருங்க டீ போடுறது. அங்கிள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரி, அடுப்பத்தை இப்போ என்ன பண்ணணும்? அடுப்பை தெரியுமா? அது தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது. என்னடா தெரிஞ்சிடலாம். அதான் கோப்படாத. உட்காந்துறானுங்க 2 எருமாடு. காலையிலேயே வந்து பால் வாங்கினுவா, டீ வாங்கினுவா, சர்க்கரை வாங்கினுவா, அதை போடுவா. அப்படி உனக்கு எதுவும் செய்ய மாட்டானுவா, நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு நான் பேசாமல் நம்ம வீட்டிலே இருக்கலாமே. சர்க்கரை டப்பா எங்க? இதை ஊற்றலையா? எதை ஊற்றணும்? இது ஊற்றணுமா? இது தண்ணி கொஞ்சமாக தான் பிடிச்சிக்கிற. போதாதவே டீ மாஸ்டர். இதெல்லாம் அப்படிலாம் இன்சல் பண்ணக்கூடாது. தள்ளுறீங்களா? பாப்பா கோப்பட்டுச்சு. என்னம்மா பிரெட்லாம் வாங்கிட்டு அதிகமாக இருக்கு. என்ன கரண்டி போடுறா? அதுவே பொங்க வராது, ஸ்லோவாயிங்க. இப்போ வச்ச பொங்காதா? பொங்காது. இதெல்லாம் சொல்லுவாங்களாம், கீழே போயிடுச்சு. நீங்க இவ்வளோ ஸ்பீடாச்சு எல்லாம் தான் பொங்கும். அப்போ கரண்டி வச்ச பொங்காதா? கரண்டி வச்ச பொங்காது. இது நட புது லாஜிக்கா இருக்கு, எனக்கு புரியல. சாப்பாடே பொங்காதா? அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? கரண்டி வைங்க, பொங்குதா பொங்கலன்னு பார்ப்போம். சரி வையே, பொங்குதே. அது சிம்பிளா வச்சா சும்மா பொங்காது. அதுக்கே நாங்க அடுப்பை ஸ்லோ பண்றதே பொங்காது, அதுக்கே கரண்டி. இதுதான் நம்ம பேச்சுலர் லைஃப்ல சென்னையில் 3/4 பேர் இதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ அது பண்ணு டீல சாப்பிடுவாங்க. தண்ணியா ஆத்தினேடா? இல்லையா, அப்படியே வடிக்கிறத எத்தனை வச்சான். நீ மேலே ஊத்துறாதா? அதண்டா சாப்பிடும். நான் அப்படியே வடிக்கிறதுன்னு எடுத்து வந்தேன், ஒன்னேமா குடிக்க சொன்னேன். ஆற்றி வச்சுருவாங்க. இது என்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது? சூடாக குடிச்சா நல்லா இருக்கும். டீ என்பது சூடாக தான் குடிக்கணும். ஆற வச்சு குடித்தா அதுக்கு பேர் டீ இல்லை. இது என்ன சொல்லுவாங்க, காப்பி கோல்டு காப்பின்னு சொல்லுவாங்களா, இதுமாரி கோல்டு டீ. இன்னைக்கு தான் 19ஆம் தேதி ஆகுது, டேட்டு 18ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஐயா ஐயோ, பழைய பிரெட் யாரும் எடுத்துருக்கா? நிஜமாவா? சாப்பிட்டேன். இன்னும் 7 நாள் இருக்குது தலைவர். இப்போயே கழிவு பண்ணிடுறாங்க. 7 நாளைக்கு வரோம் கொடுப்போம். பிரெட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பூசண மாதிரி அடிக்கும். ஏதோ மாடி கழுத்துல குடிச்ச மாதிரி குடிக்கிற. அது குடிச்சியா? உனக்கு இல்லையா? என்னடா பறக்கணும் சவுண்டு? சரி சரி சரி, அமைதி அமைதி அமைதி. சுட்டா இப்படியே இது பண்ணிட்டு நான் தான் சுடுதுன்றேன். இல்லை, எனக்கு ஆறி இருக்குமே நினச்சி நான் சாப்பிட்டேன். சவுண்டு பறக்க கேட்குறா. டீ எப்படி தான் இருக்கு? கேவலமாக இருக்கு. கேவலமாக இல்லை, படுகாலமாக இருக்கு. அப்படியே ஜக்கு ஜக்கா குடிச்சு நிற்கிறீங்க எல்லாரும். என்ன பண்ணுறது, பசிக்கல. போட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம். ஐயோ, முன்னாடி போன கமெண்ட் உப்புமாவது கொடுத்தாங்க எங்கள் டீ. அப்படியே இல்லை தூள் சரியில்லையா, இல்லை நீ போட்டு சரியில்லையாடா? அது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். உங்கள் வயிற்று சரியில்லை. நல்லா இல்லையா? பிரெட்டும் நல்லா இல்லை.
நல்லா தான் 10 பிரெட் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுலேயே வந்து ப்ரெட்லேயே வந்து இன்னொன்று ஸ்வீட் ப்ரெட்டுன்னு ஒன்று இருக்குடா, அது வாங்கிட்டு வந்து இருக்கேண்ணா. இப்போ அடுத்த பட்ஜெட் போடுறப்பல எல்லாமே காசு காசு தெரியலையா? கம்பெனி ஆமாம் கம்பெனியில் காய்ச்சி கொடுத்துட்டாரு. கம்பெனியில் டீ தண்ணி கம்மியாக ஊற்றுறதுனால அந்த திக்னஸ் பார்த்தா அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. எல்லாம் இதெல்லாம் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் சொல்லுவாங்க தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனால் தண்ணி அதிகமாக ஊற்றலையே. தண்ணி அதிகமாக ஊற்றலை. அதனால தான் ஊற்றுனா அதான் வந்து வெளியில் குடிக்கிற டீக்கும் நான் இப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வெளியில் குடிக்கிற டீக்கும் வீட்டில் குடிக்கிற டீக்கும் வித்தியாசம் தெரியுதுனாக்கா அதில் வந்து அது தண்ணி பதம். அதான்டா தம்பி, அந்த விஷயத்துக்காக தான் 2 டீ போட சொன்னேன். ஆனால் இது கடையிலே போய் சாப்பிட்டு வந்துட்டுலாம் மாட்டுக்கு. இது வீட்டு டீ, நீ கடையில் தான் போய் சாப்பிடணும். வீட்டு டீ எப்படி இருக்கும்? உன் பொண்டாட்டி போகிற மாதிரி இருக்கு. நீ உதவாங்க வா, நீ வீட்டுக்கு வந்து வீட்டு பக்கம் நீ திரும்பி நீ வா. உப்பு இல்லைடா, இது சக்கரை இல்லை நினைக்கிறேன். சக்கரை கம்மியாக இருக்கு. இப்போ தாண்டா கடைசியில் முடிக்க போகிறேன். இப்போ தான் எனக்கு தெரியுது எனக்கு. இதுக்கப்புறம் முடிவு வர 2 கிளாஸ். ஏன்னா பிரெட்டு 4-5 பிரெட்டை முழுங்கிட்டாரு. அவருக்கு சக்கரை தெரியல. அவரு இன்னும் இருக்குது பிரெட்டையும் முழுங்கிட்டாரு. அதுதான் அப்படியே ப்ரெட்டடு தண்ணி கொஞ்சம் இருக்கு. அது டீ. தண்ணி இல்லை. ஆமாம், உனக்கு எங்கே போகணும் தோணும்? எங்கேயோ போக வேண்டாம், சென்னையில் இருக்கிற பிளேஸே நம்ம சுற்றி பார்த்தா போதும். அதுதான் என்ன நல்ல ஒரு பிளேஸ். இல்லைடா பாடுறா, சென்னையிலே இருக்குன்னு தோணுது. அவனுக்கு ஏற்ற ஃப்ரெண்டு தான். அப்பா தான். எனக்கும் சென்னை தான்ப்பா. அதானே ஏதோ மீதி செலவே கிடையாது. நீங்களே அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே வந்துரு. அப்படியே அதுதான் சாப்பாடு தர மாட்டாப்ல. அப்படியே அந்த பஸ் பேர் போயிட்டு அப்படியே போட்டு வந்துரு. இப்போல்லாம் பஸ்ஸில் ஜிபே யூஸ் பண்ணிட்டாங்களே. இந்த வீக்கை கைட்டு வச்சுட்டு வந்துடுங்க. இந்த புள்ள அப்படி தான் கேட்குது. விக்கு விக்குன்னு. ஆமாம், விற்கலாம் இல்லை, நேச்சுரல் தான். அது மாதிரி கூடயே வருவான். கஷ்டம் பிடிச்சி ஏற்றா கூடயே தான் வருவான். அதாவது இங்கே பேர் விற்கா இருந்தா இப்படி பிடிச்சி ஏற்றா அது மட்டும் தான் வரும். அது மட்டும் தான். ஸோ இது விற்கல, உண்மைதான், நேச்சுரல். சொல்லு, நீ உனக்கு சொல்லு, எங்கடா போனோம்? யாரும் பார்க்காத தூரமாக போயிட்டணும். சுடுகாட்டு உள்ள போய்டு. பாத்ரூம் தான் போகணும். குழி நோண்டிட்டு. ஐயோ சுடுகாடு பார்த்து 2 பேர் பேசி வச்சுக்கிறீங்களா? அவங்களே சுடுகாட்டில் கூட நிறைய பேர் பார்ப்பாங்க, பாத்ரூம் தான் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ பாத்ரூம் போக சொல்கிறவனே அவன் விட்டா போதுன்னு போயிடுவான். போகணும் வரவே மாட்டான். சொல்லு, ஒரு மணி நேரம் வைக்கலாம். அது போடும். முக்கியம் எடுக்கிறான். இனிமேல் கைக்கிடுவான். அதுக்கப்புறம் உனக்கு நம்ம பாண்டிச்சேரி போகுமா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி எதுக்கு கூப்பிட்ற? பாண்டிச்சேரியில் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஏரியா இருக்குது. என்னது ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க ஏரியா. அந்த ஏரியா கிடையாது. அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாதா? சொல்லு. இவனுக்கு தெரியாது. இருப்பாங்க. சரி, உனக்கு பாண்டிச்சேரி. ஜி உங்களுக்கு ஜி வண்டில் ஜூ போனாங்க மறுபடியுமா? திரும்ப ஒரு வீடியோ போட்டிங்களா? போட்டாச்சு இல்லை? அங்கே போய் வந்தாச்சு. வெளியே போங்கடா ஏக்கர் ராஸ்கல் இருந்துச்சு அந்த புள்ள. முட்டுக்காடு போகலாமா? ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ போட்டது ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது வண்டலூர் ஜூ. ஆனால் போட்டது கோயில் ஷூட். வண்டலூர் ஷூட் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் திருச்செந்தூரே போனோம். ஆனால் யூடியூப்பில் போட்டது ஃபஸ்ட்டு வந்து கோயில் ஷூட் தான். கோயில் ஷூட் போட்டீங்க? கோயில் ஷூட்டு, முருகன் கோயில் ஷூட்டு. மறுபடியும் திருச்செந்தூர் போகும்போதுல அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே அந்த பேரிகேட் வச்சுடுது, ஷெட்டு போட்டது எதுவுமே இல்லை. இப்போ தனியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு கோயில் மட்டும்தான் இருக்குது. இப்போ போனால் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் கூட்டம் க்ரௌடு ஜாஸ்தி இல்லை. இப்போ போனால் ஃப்ரீயாக இருக்குமா? ஆனால் கூட்டமாக இருக்குமா? என்ன சொல்ல வரீங்க வெங்கட் அவர்களே? அதாவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. போன வட்ட மாதிரி அண்டர் போனாப்ல டிக்கெட்டு கூட எடுக்காம அது மாதிரியா? அதனால நான் கேட்குறேன். அப்போ நான் 8 டைம் கேட்குறேன். ஊரில் இருக்கும் போதும் கேட்குறேன், பஸ் ஏறும் போதும் கேட்குறேன், இங்கே வந்ததுக்கப்புறமும் கேட்குறேன், ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்னதுக்கப்புறமும் கேட்குறேன். என்ன கேட்குற? டிக்கெட் புக் பண்ணிட்டியாடா, போகலாமா, எப்படா பற்றி ட்ரெயினு? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஷார்ப்பாக அந்த டைமில் வந்துடு, நான் வரேன், அப்படியே பிக்கப் பண்ணி போகிறோம், அப்படியே ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணிக்கிறேன், ட்ரெயின்லேயே புக் பண்ணி விடிய விடிய பண்ணிட்டு போவோம், என்ஜாய் தான் அப்படின்னாரு. நான் என்னென்னமோ நான் இது வரைக்கும் ட்ரெயினில் புக் பண்ணி சில அந்த என்ன சொல்கிறது புக்கிங்கில் போகல, ஏசியில் போனதில்லை, புக்கிங்கில் அண்டர்ஸ்டரில் தான் போயிருக்கிறேன். எனக்கு ரொம்ப கலந்துருக்கேன். ஓகே, சாப்பாடெலாம் வாங்கிச்சு, மொத்தமாக உட்கார வச்சுங்க, சரி வீடியோ எடுத்துன்னு ஜாலியாக போகலாம், கோயிலில் போய்ட்டு காலைல இறங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கோயிலுக்கு போகலான்னு போனால் நீ அப்படியே நான் அந்த வேலை வந்து நிற்கிறேன், நீ அப்படியே ட்ரெயினில் பிக்கப் பண்ணிங்க, சரி ஓகே அப்படியே வரட்டு, எந்த ட்ரெயின் வருதுன்னு பார்க்குறேன், எங்கே 10 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னான், நான் 9:50 அடிச்சு பிடிச்சின்னு வந்து நிற்கிறேன். கேட்டால் இப்போ தான் தாம்பரத்துலேருந்து கிளம்புதுன்ற, எப்போ 10 மணிக்கு
12 மணிக்கு தான் வருமா. அங்கேயே 2 மணி நேரம் கொசுகளில் உட்காந்துருந்தேன். எக்மூரில் என் ஊரில் விழுப்புரத்தில். ஊரில் சரி 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 சரி. இவர் எக்மூர்லேருந்து வராராம். ம். அப்புறம் இன்னொருத்தர் வந்தான், அபிநந்தன். அவன் பாரு, இவன் 10 அடினாக்கா அவன் 12 அடிக்கு மேலே போகிறான் அவன். அண்ணே ட்ரெயின் மூவ் பண்ணிக்குது, நான் சீட்டெல்லாம் புக் பண்ணியாச்சு, அப்படியே ஆப்போசிட் போயிட்டு தான் அப்படின்ற அம்மாட்டில். பரவாயில்ல சரி, 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக தான் இருக்கும்னு நினச்சேன், நானும் நம்பி இருந்தேன். கடைசியில் வட ஏறுறானு. எங்கடா வட ஏறுறேன் எதில் ட்ரெயினில் ஏறுறான். எங்கடா புக் பண்ணது? அது அங்கே போய் தான் மாறணும், வான்னு இழுத்துட்டு போகிறான். சரி இங்கேருந்து ட்ரெயின் இல்லை பொழுது அங்கே தான் போய் மாற்றணும். ஏறிட்டேன். போகிறேன் போகுது. ஏதோ ஏறுறேன் ட்ரெயினில் தான். ட்ரெயினில் எந்த கோச்சில் இருந்தேன்? கூட்டமாக இருக்குது பாரு, தொங்கின்னு போகிறேன். அன்ட்ரிசல் ஏற்றி விட்டான். நான் உள்ள இருக்கிறேன், கையை மட்டும் ஆட்டுறாரு ஒரு ஜன்னல். ஏறான்னுட்டேன். அது ஒரு ட்ரெயின் 10 நிமிஷம் மேலே நிற்க மாட்டேங்குது. ஏறிட்டேன் 10 நிமிஷத்தில் 2 நிமிஷம் தான். ஏறிட்டா பொங்கினே போகிறடி. எங்கடா வருவான்? அடுத்த பொட்டியில் இறங்குன உடனே நமக்கு அங்கே தான் அப்படின்னாரு. சரி ஏதோ மனசு திருத்தின்னு போகிறேன். சரி போ, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்ட்டு பிடிச்சினே போகிறோம். போயினே தான் இருக்குது. டிக்கெட் எடுத்தாலும் எடுக்கல அன்ட்ரிசூரில். கடைசியில் டிக்கெட்டே நான் தானே எடுத்தேன். இவன் எங்கே எடுத்தான்? குடிச்சுக்கோ, நல்லா இல்லையா? அதான் எப்படி சாப்பிட்றது குடிச்சிடாதே, குடிச்சிருவாப்புல. மோசமான ஆளு. கொஞ்சம் ஊற்றிடுறாங்க. வேண்டாம் தண்ணியை தந்து கொடுக்குறேன், ஊற்றி தான் நீட்டு. நான் குடிச்சுட்டு தான் வருவேன். சரி குடிச்சிட்டு சொல்லு தம்பா. இல்லை குடிச்சு வேறு உன் மனசாதி தொட்டு சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா நீ தானே போட்ட. நல்லா இருக்கு. நீ சொல்கிறா உன் மனசாதி தொட்டு சொல்லு. நீ போட்ட டீ உன் மனசாட்சி சொல்லிட்டு சொல்லு, நல்லா இருக்கா? அப்படி தும்பக்கூடாது. நல்லா தான் இருக்கு. நான் கலரு சொல்ல, கலர் சாப்பிட்டா நாக்கில் வந்து ஏதோ ஒரு நடனம் ஆடணும்னு சொல்லுவாங்க. யார் இது? அறுசுவை. அவங்களாம் இதில் போடலை அறுசுவையெல்லாம். நான் வெறும் பால்லாம் தண்ணி ஊற்றி தான் போட்டுக்கிறேன். என்ன ஒன்று நான் பண்ணது, தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். இல்லை இப்போ நானே சாப்பிடும்போது பசியில் ஒன்றும் தெரில. 6 இது போனதுக்கு அப்புறம் தான் ஒரு குறையாக தெரியுது. அதான் வந்து இதில் வந்து என்ன கண்டானாக்கா, எலி மருந்து போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வரும். இல்லை அம்மா ஒரு முடிவு பண்ணிடுச்சு. நீ ஆனால் அப்படி ஒரு முடிவோட தாங்கிற பழுகுது. சுடுகாடு, பாத்ரூமு, இந்த எலி மருந்து எட்டு அடங்கம் பண்ணிவிடுங்க 2 பேரும் சேர்ந்து. இப்போ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. சாப்பிடலாமா? சாப்பிட ஆறி போயிருங்க. காலையில் தான் வாங்கி வச்சிருக்கேன். பசிக்குதா உங்களுக்குலாம்? உங்களுக்கு பசிக்குதா? சாப்பிடலாம். சாப்பிட்றதும் பசிக்கிற சம்மந்தம் இல்லையே. பிரியாணி எதுக்கு ஆறி போயிருக்கோம்? காலையில் வேண்டிட்டு இருந்துச்சு. பிளேட் எடுத்து வந்துடுவோமா? இல்லை வாய் ஊறுது. இப்போ தான் டீ குடித்தோம். டீ குடிச்சா நீ சாப்பிட மாட்டேன். அது டீ மாதிரி இல்லையே. டீ இல்லை, தண்ணி. நான் கூட சந்தோஷமாக நினச்சேன், வரும்போதெல்லாம் புள்ள பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு சாப்பிட்றான் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் குடித்தேன் பாரு, இன்னிலேருந்து முடிவு பண்ணுறேன்டா. டீயே வேணாம் அப்படிலாம் கிடையாது. நீ வாங்கிட்டு வா, நானே போட்டு. அப்போ கூட நீ வர, நீ டீயே நீ வர தேவைடான்னு சொல்ல மாட்டான். நீ வாங்கிட்டு வா, நானே போட்டு குடிச்சிடறேன். இந்த டிவிலாம் காயக்கூடாது. இப்படி பாத்திரம் நம்ம என்னக்கா உடனே க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணுமா அந்த பாத்திரத்துக்கு. சரி நீ கழுவ மாட்டீங்களா? அது கழுவு. அதான் வந்து அவர் இப்போ எனக்கு நீ போய் கழுவுடா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது அப்படியே நாசுக்கா அப்படி சொல்லி ஈர்த்துன்னு வந்து அப்படியே பெருசாக்கி. அது எப்படிடா டேய், என் வீட்டுக்கு நீங்கள் விருந்தாடி வந்துருக்கீங்க, இது பாத்திரத்து கழுவு அப்படின்னு சொல்ல முடியாது. துரோகி. பார்த்ததுக்கு நீ எப்படி என் வாயில் எப்படி நான் சொல்ல முடியும்? வாயில சொல்லாதீங்க, நான் சொல்லி வச்சுருக்கேன். ஜி அந்த பிரியாணி எடுத்து கொட்டுங்க ஜி. பதட்டப்படாதீங்க. அம்மா உனக்கு பிரியாணி ஓகே தானே? பிரியாணி ஓகே தான். பிரியாணி ஓகே தானே? போடுங்க பிரியாணி தானே. என்ன பண்ணுறீங்கன்ட்டு என்ன இது பிரியாணி? அவர் கொடுத்த 40 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். ஆடி மாதம் கூழ் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. கூழ் வாங்கிட்டு சொன்னாப்புல. இதாவது கிடைக்குது. ஆடி மாதம்டா. ஆடி மாதம் கூழ் தான் குடிக்கும். எனக்கு அப்பயும் ஒரு டவுட்டுரா. ஆடி மாதம் கூழு நீங்களே எதுக்கு சம்பளமே இல்லாமல் கூழை பற்றி கேட்குறாங்களேன்னு நினச்சேன். கூழ் உடம்புக்கு நல்லது. கடைசி வரைக்கும் ஒரு சோறு வாங்கி தர மாட்டேன். ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிர் இல்லையா? பாப்பாவை போட்டு நல்லா இவ்வளோ இதாக இருந்துடா. எனக்கு கூழ் பிடிக்கும். பிடிக்காது. எல்லாமே ஆப்போசிட்டாகவே நல்லா என்ன பண்ணுறது. பச்சை மிளகாய் நல்லா
பச்சை மிளகா வாங்கிட்டு வா. இல்லை உனக்கு பச்சை மிளகா தான் குறையா இருக்கப்பா, இல்லை பிரியாணியே குறையா? எங்கே ஆடி மாதம்டா, எப்படிடா பிரியாணி சாப்பிட முடியும்? பிரியாணி சாப்பிட அம்மனுக்கு வசந்த நாள். எனக்கு அப்போவே ஒரு மேலே டவுட் வந்துட்டு, பாஸ்மதி ரைஸா இல்லை ஜீரக சம்பாவா வீட்டில் கூழ் கொடுப்பாங்களா? இது மூஞ்சின்னா சைனா மூஞ்சி மாதிரியா இருக்கு, அதுக்கு கூழ் கொடுப்பேன்றா. ஓகே லஞ்சு முடிஞ்சு. லஞ்சு முடிஞ்சு. அரிசி நம்ம ரூமில் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி எல்லாமும் போய் வாங்கிட்டு. ரேஷன் அரிசியா? இல்லை வீட்டு அரிசி தான். மீதி எல்லாம் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு என் வீட்டு அரிசி தான்மா. அப்பா தெளிவாக இருக்குது உங்கள்கிட்ட. வாங்கிட்டு வந்துட்டு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணிடுறான். வேலையை வந்து பிரிச்சுப்போம். ஓகே போயிட்டு கடையில் போயிட்டு ஜாமத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன், மீதி நான் பார்த்துக்கிறேன். தம்பி வெங்கடேச்சி சந்தோஷம் தடுமாறுது. ஐயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா, நீங்களா இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்து ஒரு வேலை வீட்டுக்கு கிளம்பி போடாம மொட்டியாசம் தான் நான் என்ன பண்ணுறேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அடுத்த வாரம் வரேன் கண்டிப்பா. அடுத்த வாரமா? அடுத்த வாரம் இது முடிச்சுக்குமா? இதே தானே நாலு ஒரு 2 மாதமாக சொல்லுங்கிற நீ. எப்பா வாங்க கிரீம் மண்டா. கிரீம் மண்டா டேய் டேய் ஆடாங்கோ. நல்லா இருக்கானே? நல்லா இருக்குடா. நீ எப்படிக்கிற? ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கியா? பிரச்சனை சால்வ் ஆச்சா? வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சந்தோஷ சொன்னேன். திரும்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டியா? இல்லைண்ணே, பஸ் ஸ்டாண்டு மாயன் பஸ் ஸ்டாண்டு வந்து நீ என்ன போசுப்பியா? என்னது நான் சொல்லிவிட்டேண்ணா? எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த? கேட்டேன் இப்போ. எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போனேன்? வீட்டுக்கு வாங்க மொட்டையா சொன்னாருண்ணே. நான் ஒன்று தெரியாம தான் கேட்குறேன். முதல் 2 ஷூட்டு வந்தல்ல, ஆமா அதுக்கு எந்த ஏரியா வந்த? அது வந்து சென்னைண்ணே. அப்புறம் மறுபடியும் எப்படி உங்கள் ஊரில் எடுப்பாங்க? ஒரு வீட்டுக்கு வருவாங்க அடிக்கடி, ஊர்லலாம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல. அவன் வீட்டுக்கு வருவான்டா, வீட்டுக்கு வந்து போவான், அது அவங்க வேலை. அது இப்போ அடுத்து வந்து எங்கே போகலாம், ஷூட்டுக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி உனக்கு பிடிச்ச பிளேஸ் ஒன்று செலக்ட் பண்ணு. அண்ணே நம்ம எங்க ஏரியாவில் வந்து பழையாறு லைன்லாம் போயிருக்கியா? நல்ல ஸ்பாட்டு தானே அது. சரி அங்கேயாவது நீ வருவியா? அண்ணே நீங்கள் ஷூட்டிங் சொல்லி சென்னையில் விட்டு என்னன்னா நீ பண்ணுற? நீ நான் கோயம்பேட்டில் இருக்கிறேன்னா நீ அங்கே இருக்கிற நீ போனா நீ சும்மா இருக்கிற இது உனக்கு இதே வேலையாக போச்சுண்ணா. இல்லை காலையில் நிஜமே கிளம்பிட்டான். கிளம்பி பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு வேஷ்டியெல்லாம் மடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி வந்து அண்ணே என்ன 1 மணி நேரத்தில் வந்து நான் சொல்கிறேன் மெனக்கிட்டு. 1 மணி நேரத்தில் டேய் 1 நேரத்தில் வந்து இல்லை இவன் கால் பண்ணோடனே நான் நினச்சிட்டேன் பரவாயில்லடா, அவன் நம்ம ஃபோன் எடுக்காமல் இருந்தாலும் நான் மெசேஜ் பார்க்காம இருந்தாலும் கிளம்பி வந்துட்டான்டா அப்படின்னு என் மனசில் ஒரு டிங்டான்னு ஒரு பெல்லு ஒன்று அடிச்சுது. ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடும்னா அடிங்கப்பா பரவாயில்லையே சீக்கிரமாக வந்துட்டானே. அம்மா நீ நேராக கோயம்பேடு வந்துடுற. ஆனால் கோயம்பேடா அப்போ ஒரு ஷாக் ஒன்று. வெங்கட் என்ன சொல்கிறான், கோவா போகலான்றான். கோவா போவல்ல கோவா போவா இல்லை தொண்டை கம்மி இருக்கிற அதான் கோவா போகலான்னு முடிவு பண்ணுறான்டா அவன். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நீ என்ன சொல்லி என்ன பண்ணலான்னு? எனக்கு கோவா பற்றி அவ்வளோ தெரியாதுடா. எனக்கே ஒன்றும் தெரியாது. சும்மா கதெல்லாம் விடாதாப்புல. அப்புறம் ஏன்டா தம்பி சிரிக்கிற? இதான் தெரியாது, என்ன செய்யலாம் தெரியலன்னு தான் சொன்னேன். சரி டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு. கடந்து வந்த பாதியில் வந்து மறக்க முடியாத சோகம் என்ன? என்னன்னு சொல்றது? சரி நடந்து முடிஞ்சது சொல்லு. நடந்து முடியும்னா வேலை செய்கிற இடத்துல இங்கே நல்ல பழக்க வழக்கம், அப்புறமா ஏதாவது ஒன்றா ஃப்ரெண்ட்ஸு, அங்கே இருக்கிற ஃப்ரெண்டுங்க. யார் கூடடா? அப்படிங்க தான், நீங்கள் நினைக்கிற வேறு யாரும் கிடையாது. எதா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு என்னடா மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா ஏதாவது கேட்பணும். இது வந்து யாருமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது, தனியா இருக்கிற மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் கஷ்டம், வேற உடம்பு சரியில்லை. அப்புறம் அப்பா வேலை இல்லை, எதுவுமே வேலை இல்லை. 1 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை.
ஏன் வாழ்றோம் ஏன் இருக்குன்னு போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அது ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழுறோம்? கண்டிப்பா நமக்குன்னு என்ன அமையும் அதுதான் தேடிட்டு இருக்கோம். என்னைக்கு அமையும் எப்ப கிடைக்கும்னு தெரியல. உனக்கு இன்னுமா அமையாம இருக்கு? அமைச்சுங்க. அதெல்லாம் பத்தி பேசாதாக்கா. ஏய் நீயே அமைச்சுக்கிட்டியாடா அப்புறம்டா. நீ பேசாத. டேய் என்னடா நான் என்ன பண்ணுவேன்னா நீ பண்ண உனக்கு. சரி ஓகே, சரி விட, கஷ்டம் எல்லாருக்கும் இருந்தால் செய்யும், ஒரு நாள் மாறிடும், இல்லைன்னா நம்ம மாற்றிடுவோம். சரி ஒரு நல்ல ஒரு உறவுலாம் சம்பாதிக்கணும். அப்போ மறக்க முடியாத உறவுகள். அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது போறது. அந்த பொண்ணு வீட்டுக்கா? செம்மையா இருந்துச்சு. பொண்ணுலாம் இல்ல, பசங்க தான். அது போயிட்டு ஜாலியா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா வந்து வாழ்க்கையே ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு எல்லாமே. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தாலும் அவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப சோகங்கள். சரி விடு, அதாவது நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கும்போது டிங் டாங் சுத்திட்டு இருப்போம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இருக்கிற அந்த மூமெண்ட்ன்றது வேற லெவலு. சரி அதை விட சந்தோஷம்.